نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் வி.கே. அப்துல் அலீம் சாஹிப் அவர்களே, நேரம் மிக குறுகிய நேரமாக இருப்பதனால் எல்லோரையும் அழைப்பதற்கான அவகாசம் இல்லை என்று தலைவர் உள்ளிட்ட இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளவிருக்கின்ற மேடையிலேயும் அவையிலேயும் அமர்ந்திருக்கிற அரசியல் பிரமுகர்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், சகோதர மதத்தவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அழைத்து சலாம் கூறி தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நீண்ட நேரமாக பல்வேறு கருத்துக்கள் நமக்கு முன்னாலே வந்து கொண்டிருந்தன. இதுவரை இல்லாத பெரும் மாற்றங்களை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. மாற்றங்கள், திருத்தங்கள் தேவைதான். ஆனால் அந்த மாற்றங்களை, திருத்தங்களை செய்பவர்கள் யார்? இதுதான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிரிட்டிஷ் அரசு 1923ஆம் ஆண்டு சில மாற்றங்களை கொண்டு வந்தது. 1930ஆம் ஆண்டு சில மாற்றங்கள் தேவைப்பட்டது, அதையும் கொண்டு வந்தது. சுதந்திர இந்தியாவில் 1954ஆம் ஆண்டு வக்ஃபனுடைய சட்டங்கள் அமைக்கப்பட்டு செழுமைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, அதை சரியான முறையில் நிர்வகிக்கின்றவர்கள் யார் என்பதை மட்டுப்படுத்தி சில மாற்றங்கள் கொண்டு வந்தன.